சார் பொதுவாகவே இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதங்கள்ல இந்த மீடியாவா இருக்கட்டும், இந்த சோசியல் மீடியாஸ்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் மேனியாவா இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை காட்டுற மாதிரி தெரியுது. இது இப்போ தேவைதானா? அது மீடியாவுடைய இது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதில் நிறைய வியூஸ் வந்ததுன்னா அதை போடுவாங்க. அது மாதிரி விஜயை பற்றி செய்தி வந்ததுன்னா விஜய் பற்றியே தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஒன்று விஜய் பற்றி திட்டுவாங்க, இல்லைனா விஜய் பற்றி ஒரு ஆதரவாக பண்ணுவாங்க. இப்படியே தான் வந்து பப்ளிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சன் டிவியில் கூட பார்த்தேன், நிறைய விஜய் படத்தெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கேட்டால் இவங்க 2 தான் போட்டிங்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, இவங்களா தீர்மானிச்சுக்கிறாங்க. பெரிய அரசியல்வாதிகளாம் போட்டியெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. மக்கள் ஒவ்வொருத்தரும் சுயேட்சை வேட்பாளர் யாரு நல்ல வேட்பாளரோ, சுயேட்சை ஏதோ ஒரு கட்சி, எந்த கட்சின்னு வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அவருக்கு ஓட்டு போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நாடே வேற லெவலுக்கு வந்துடும். சார் இப்போ புதுசாக கட்சி தொடங்கினாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அன்னைக்கு வந்து அவர் பிரஸ்ஸை சந்திச்சு தன்னோட கொள்கைகள் மற்ற விளக்க கூட்டங்கள்லாம் நடத்தினாரு. அதுக்கடுத்து திரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் பிரஸ்ஸை ரெகுலரா சந்திச்சாங்க, சில விஷயங்கள்லாம் பேசினாங்க.